Hello friends, so welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மாவா வந்து பால் சுரக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் இல்ல வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட டாக்டர் சொன்னது, அதுக்கு அப்புறம் எங்க அம்மா சொன்னது, அப்புறம் நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை பால் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க வந்து நைட்டு பகல் இது எதுவுமே கணக்கு பண்ண தேவையில்லை. நைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அலுப்பு பார்க்காம 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுங்க. இதுதான் இங்க யுஎஸ்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது. ஜென்ரலா நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது வந்து நேச்சுரலாவே சப்ளை அதிகமாகும். இதுதான் வந்து டாக்டர் சொல்றது. ஸோ குழந்தைங்க வந்து அடிக்கடி பால் குடிக்கும்போது நம்மளோட பாடிக்கு தெரியும் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நேச்சுரலாவே உங்களோட பாடி வந்து நிறைய பால் சுரக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 மாசம் வரைக்கும் பால் கொடுக்க சொல்றாங்க. அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து பிறந்த உடனே நல்லா பால் குடிப்பாங்க. ஆனா சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பால் குடிக்கவே தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா பிரஸ்ட்ல இருக்கிற அந்த காம்பை மட்டும் வச்சு சப்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சப்புனா அவங்களுக்கும் பால் போகாது, பாலும் வந்து உங்களுக்கு சுரக்காது. அதனால குழந்தைங்க வந்து பால் குடிக்கும் போது நல்ல அந்த காம்பை சுத்தி உள்ள பகுதியையும் சேர்த்து நல்லா வாயா பெருசா வச்சு குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி குடிக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பெருசா வாயை வச்சு குடிக்கிறதுக்கு பழக்கி விட்டுருங்க. அதுதான் ரெண்டாவது டிப்பு. மூணாவது பாத்தீங்கன்னா உங்களோட சாப்பாட்டுல நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் சேர்த்துக்கணும். அது வந்து நீங்க தண்ணியா குடிக்கலாம், இல்ல மோர், ஜூஸ், இல்ல சூப்பு, இந்த மாதிரி எந்த வகையிலையாவது ஒரு 2-3 லிட்டர் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களோட பிரஸ்ட் மில்க் சப்ளை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். நாலாவது பாத்தீங்கன்னா பூண்டு. இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். பூண்டை வந்து நீங்க பூண்டு பால் மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு அதை பாலில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த பால் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்ருங்க. அப்படி இல்லாட்டி பூண்டு குழம்பு, அப்படி இல்லாட்டி பூண்டு பல்ல வந்து நெய்யில் வதக்கிட்டு அப்படி கூட சில பேர் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து பூண்டை வந்து உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து நல்லா பால் சுரக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெந்தயத்தை வந்து நீங்கள் வெந்தய குழம்பு மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி வெந்தயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் முழுங்கிடலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வெந்தயத்தை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதை லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்கள் தோசை இந்த மாதிரி சுடுறீங்களோ அப்போ கொஞ்சமாக அந்த பவுடரை எடுத்து தோசையில் தூவிடுங்க. தூவிட்டு அந்த தோசையை சட்னி கூட இல்லை சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவாடு. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொன்னது. கருவாடு சாப்பிட்டாலும் நிறைய பால் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ பால் சுறா, அதுக்கப்புறம் நிறைய கருவாடு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா பால் ஊறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன். இது வந்து பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க ஆந்திராவில் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு சொன்னது வந்து மட்டன் சாப்பிட்டா நிறைய பால் ஊறும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சதுங்க. மட்டன் சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நல்லாவே பால் ஊறும். அதனால கொஞ்சம் உங்களோட ஃபுட்டில் அடிக்கடி மட்டன் அப்புறம் மீன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பால் ஊறும். இது மட்டும் இல்லை, இந்த டிப்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும். நிறைய கீரை, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடும்போது நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்கு சுரக்கிற பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல சத்துள்ள பாலாக இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு போகும்போது குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பால் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, அதிக சால்ட்டி ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பால் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து நிறைய எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதாங்க என்னோட டிப்ஸு. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.